அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களிடம் பேசாமல் இருக்கும் நபரை கூட தேடி வந்து பேச வைக்கும் அதிரகசிய முறை. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி மற்றும் காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு அல்லது மனஸ்தாபம் காரணமாக கரண்டா நீங்க பிரிந்திருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஹீலிங் அந்த இடத்துல உருவாகும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பவர்ஃபுல்லான சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷனை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மந்திர சொற்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை குறிப்பிட்ட சில முறைகள் நம்ம எழுதினாலோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைகள் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷில் மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். ஈஸியாக நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு நமக்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாம நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். அமைதியான மனநிலையில சந்தோஷமான உணர்வு நிலையோடு இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம சொல்லும் பொழுது வேகமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம் மீது கோபமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய மனதில் ஒரு நல்ல சமாதானத்தை ஏற்படுத்தும். அந்த குறிப்பிட்ட நபரே நம்மை தேடி வந்து பேசுவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த ஸ்விட்ச் வேர்டை ரெகுலரா நம்ம யூஸ் பண்ண ஒரு நல்ல ஹீலிங் பவர் அந்த இடத்துல உருவாகும். எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு சண்டைகள் இருந்தாலும் கூட அவங்களுடைய மனதில் நம்மை பற்றிய பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்றும். நம்ம கிட்ட வந்து பேசணும்ன்ற அந்த தீவிரமான எண்ண அலைகள் உருவாகும். நம்மை பற்றி நினைவூட்டக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகும். உங்களை அதிகமா மிஸ் பண்ற அந்த ஃபீலிங் அதிகரிக்கும். தவறு யார் பக்கம் இருந்தாலும் சரி, உங்களை மன்னிக்கணும், உங்க கூட பேசணும்ன்ற உணர்வு நிலை ஏற்படும். எப்பவுமே எந்த ஒரு நபர் நம் மீது கோபமாக இருந்தாலும் அவங்களுடைய கோபத்தை நாம் தணிக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்முடைய மனநிலை முதலில் அமைதியாக இருக்கணும். அந்த குறிப்பிட்ட நபர் மீது அன்பையும் பாசத்தையும் மனதளவில் உணர்வு பூர்வமாக நம்ம செலுத்தணும். நம்முடைய மனசுல அமைதியும் சமாதானமும் இருந்தால் மட்டும்தான் அடுத்தவருடைய கோபத்தை மன ரீதியாக நம்மால் தணிக்க முடியும். உங்களுடைய மனதுல அந்த குறிப்பிட்ட நபர் மீது கோபம், வெறுப்பு, சந்தேகம், பயம், ஈகோ போன்ற உணர்வுகள் இருந்தால் அவங்களுடைய கோபத்தை உங்களால தணிக்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை சமாதானப்படுத்தணும். நீங்க அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அந்த குறிப்பிட்ட நபர் மீது நேர்மறையான எண்ணங்களுடன் இருந்தால் மட்டும்தான் அவங்களை நீங்க சமாதானப்படுத்த முடியும். நீங்க எந்த அளவிற்கு உற்சாகத்துடன் பாசிட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 21 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர சொற்களை நீங்க எழுதணும். இந்த மெத்தடுக்கு எல்லாருமே ரெட் கலர் பெண்ணை பயன்படுத்தி தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எழுதணும். பென்ல மட்டும் தான் எழுதணும்னு கிடையாதுங்க. பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் எழுதும் நிறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல மட்டும் தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு 21 முறைன்னு 21 டைம்ஸ்னு 21 நாட்களுக்கு இதை நீங்க எழுதணும். ஆல்ரெடி நீங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அல்லது அஃபர்மேஷன்ஸ்க்காக நோட் புக் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அதே நோட்ல இதை நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா புதுசா நீங்க ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க அல்லது பேப்பர்ல கூட எழுதலாம். கோடு போடாத அன்ரூல்டு நோட் புக் அல்லது பேப்பரை நீங்க யூஸ் பண்ணுங்க. எந்த நேரத்தில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எப்பவுமே பெஸ்டான ஒரு டைம். அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்தில் நீங்க தூங்க போவீங்களோ அந்த நேரத்தில் நீங்க எழுதுங்க. 21 முறை எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதனால நீங்க 1 2 3 போட்டுட்டே எழுதலாம். இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸை யூஸ் பண்ண முடியாதவங்க எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருப்பீங்களோ, ஃப்ரீயா இருப்பீங்களோ
அந்த நேரத்துல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க தனிமையில இருக்கிற நேரமா பார்த்து இந்த வாக்கியத்தை எழுதுங்க. உங்களை சுற்றி ஆட்கள் இருந்தாங்கன்னா கவனம் சிதறும். கொஞ்சம் நீங்க தனியாக உட்கார்ந்து ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா மனதார சந்தோஷமா இந்த வாக்கியத்தை எழுதுங்க. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க பக்கத்துல உங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டே இந்த வாக்கியத்தை எழுதுங்க. நம்முடைய உணர்வுகள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துடன் நாம் பேசுகின்ற மொழி. நம்முடைய உணர்வுகளுக்கு தான் இந்த பிரபஞ்சம் பதிலளிக்கும். எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. எத்பாவம் தத்பவதின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எதை நம்ம பாவனை செய்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையின் நிஜமாக மாறும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்கன்றத நீங்க உணரணும், நல்லா ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலிங்ஸை நீங்க ரியலா கொண்டு வந்ததற்கு பிறகுதான் இந்த வாக்கியத்தை எழுதணும். சரி வாங்க அந்த மந்திர சொற்கள் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. கன்சீட், கிளியர், சென்டர், ஃபைண்ட், டிவைன், லவ் டுகெதர். கன்சீட், கிளியர், சென்டர், ஃபைண்ட், டிவைன், லவ் டுகெதர். கன்சீட், கிளியர், சென்டர், ஃபைண்ட், டிவைன், லவ் டுகெதர். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே அளப்பரிய ஆற்றல்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு 21 முறை கரெக்டா நீங்க எழுதணும். யாருக்காக இதை நீங்க எழுதுறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோ உங்களுடைய மொபைல்ல அல்லது ஹார்ட் காப்பியா நீங்க வச்சிருந்தாலும் சரி, அதை பார்த்துக்கிட்டே கூட இந்த வார்த்தையை நீங்க எழுதலாம். எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை ஒரு ரகசியமான இடத்துல நீங்க வச்சிருங்க. யாருமே அதை எடுத்து பார்க்காத மாதிரி இருக்கணும். திரும்பவும் சொல்றேங்க, ரெட் கலர்ல மட்டும் தான் எழுதணும். எழுதிய அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்க மறைவான ஒரு இடத்துல வச்சிருங்க. யாருமே அதை பார்க்க கூடாது. 21 நாட்களுக்கு எந்த ஒரு இடைவேளையும் இல்லாம நீங்க எழுதணும். ஏதாவது ஒரு நாள் பிரேக் வந்துட்டாலும் கூட திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க எழுதணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல பெண்களாக இருந்தாலும் தீட்டு நாட்களாக இருந்தால் பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 21 நாட்கள் எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த நோட்புக் அல்லது பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க. 21 நாட்களுக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட பேசிட்டாங்கன்னா இந்த மெத்தடை நீங்க அப்படியே டிராப் பண்ணிடக்கூடாது. 21 நாட்களுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். தவறு கிடையாது. ரொம்பவுமே முக்கியமான விஷயம். நிறைய பதிவுகள்ல இதை நம்ம பார்த்திருப்போம். எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்க இப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணது தெரியக்கூடாது. இன்கேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அல்லது நீங்க ஷேர் பண்ணிட்டாலும் கூட சிறு சிறு பிரச்சனைகள் அந்த உறவுல ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்பவுமே இந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணாதீங்க. மெத்தட் யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்துங்க. மெத்தட் யூஸ் பண்ற நேரத்துல மட்டும்தான் அவங்கள நீங்க உணர்வு பூர்வமாக நினைக்கணும். மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வேற பக்கம் கவனத்தை நீங்க திருப்பணும். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.